ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக 2022-23 ஆண்டு நடந்த JSO எக்ஸாமில் ஒரு INC கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார், இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆன்லைனில் கேட்டுடுறாங்க, பட் ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம் அப்படின்ற விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்றது தெரிஞ்சு பாருங்கள். கொஷின் பாருங்கள். ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ டிசம்பர் 1884, ஆப்ஷன் பி அக்டோபர் 1885, ஆப்ஷன் சி நவம்பர் 1887, ஆப்ஷன் டி மார்ச் 1888. ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன்ஸ் வச்சுப்போம். எங்கே கேட்டிருக்காங்கன்றதை பார்த்தலாம். புக்கில் அப்படியே பாருங்கள். 12th புக்கில் இந்திய தேசத்தின் எழுச்சின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் ஃபஸ்ட்டு லெசனே கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி மாறாமல் இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இவர் ஒரு இந்திய குடிமை பணி நிறைவு பெற்றவர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசம்பர் 1884 சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை ஏற்றிருந்தார். அப்படியே இந்த லைன் எங்கே கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள். சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார். அப்போ ஆப்ஷன் என்ன வருது நமக்கு? ஆப்ஷன் ஏ வருது. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். முடிஞ்சிச்சா? சரி சார், எனக்கு இந்த ஆன்சர் எலிமினேஷன் மெத்தட் சொல்லிக் கொடுங்க சார். ஓகே, நம்ம எலிமினேஷன் மெத்தட் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அந்த கூட்டம்லாம் நடக்குதுன்னா டிசம்பரில் தாங்க நடக்கும். சிறப்பு கூட்டம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற இருக்கும். ஆனால் பெரிய கூட்டங்கள் எப்போவுமே ஐஎன்சிக்கு முன்னாடி எல்லாமே டிசம்பர் மந்தில் தான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு க்ளூ. ரெண்டாவது க்ளூ, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியை தோற்றுவிச்சார். இந்திய நேஷனல் காங்கிரஸை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அப்போது இவர் தோற்றுவித்த ஆண்டு 1885. அப்போது 86, 87, 88 இந்த ஆண்டுகளுக்கு அப்புறம் மீன் 85க்கு அப்புறம் இவர் எந்த மாநாட்டுக்குமே தலைமை தாங்கி இருக்க மாட்டார். அப்போ 87 கிடையாது, 88 கிடையாது. எலிமினேஷன் ஆகிடுச்சா? மீதி இருக்கிற 2 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி அண்டு ஏ. நீ கண்ணை மூட்டு போடலாம். ஏன்னா 1985 என்ன தோற்றுவிக்கப்பட்டிருக்கு? ஐஎன்சி தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் இவர் கலந்துருப்பார். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 85 கிடையவே கிடையாது. ஏன்னா அக்டோபரில் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன்? சிறப்பு கூட்டம் தான் நடக்கும். உண்மை ரியல் கூட்டம் எப்போ நடக்கும்? டிசம்பரில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எலிமினேஷன் மெத்தடில் டிசம்பர் மாதம்னு இருந்துச்சுன்னா அழகாக நீங்கள் ஏற போட்டு எக்ஸாமில் லட்டு மாதிரி ஒரு மார்க் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இந்த தகவலோட அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.